ரீசெண்ட் டைமில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் ஸ்ட்ரீட் டாகை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர், நாய்க்கடையால் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ், ஸ்ட்ரீட் டாகுக்காக எத்தனை கோடி இந்தியாவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி. நீயா நானா ஷோவில் என்னெல்லாம் நடந்திருக்கு, ஒரு நாயால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, ஒரு நாயால் எத்தனை பேர் சந்தோஷப்படுறாங்க, அதை பற்றி பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ ரீசெண்ட் டைமில் சென்னையில் ஒருத்தவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க, கல்பனான்றவங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு அப்பா மட்டும்தான் இருக்காங்க, அம்மாலாம் யாரும் இல்லை, என்னுடைய அப்பாவும் நானும் என்னோட குழந்தைங்களும் மட்டும்தான் நாங்கள் இருக்கோம். எங்கள் அப்பா ரொம்ப வயசானவர். பக்கத்து வீட்டில் ஒரு நாய் இருக்குது, பிட்புல்ன்ற ஒரு நாய் இருக்குது. அவங்க வீட்டில் நாங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி உங்கள் நாய் எல்லாரும் கொலைக்குது, ஸோ எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் அந்த நாயை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நல்லா கட்டி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கோம், எங்கள் நாயெல்லாம் கரெக்டாக தான் நாங்கள் கட்டி வச்சுருக்கோம், நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்பனாவுடைய அப்பா அந்த வழியாக வந்துட்டு இருக்கப்ப, அவருக்கு ரொம்ப வயதானவர், அவர் ரொம்ப வயதானவர். அந்த வழியாக வந்துட்டு இருக்கப்ப அந்த ஒரு நாய், பிட்புல் என்ற நாய், அவரை ரொம்ப வெறித்தனமாக கடிச்சு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற டைமில் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு டாக்டரால் சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட கல்பனா அவருக்கு யாருமே இல்லை, அவருக்கு அவங்க அப்பா மட்டும்தான் இருக்காரு. அவர் அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. இப்போ அவங்க அப்பாவே இல்லை, அந்த நிலைமையில் அவங்க ரொம்ப மன உளைச்சல இருக்காங்க. ஸோ அவங்க போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. போலீஸ் மட்டும் இல்லாமல் மீடியாக்கிட்ட சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு நியாயம் வேணும், எங்கள் அப்பா இந்த மாதிரி இறந்துருக்காரு, நாங்கள் நிறைய தடவை அவங்க வீட்டில் சொல்லியிருக்கோம், ஆனால் அவங்க எதுவுமே கேட்காம இப்போ எங்கள் அப்பாவே இல்லையே அப்படின்னு அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. இது போன்ற சம்பவம் டெல்லியிலையும் நடந்திருக்குங்க. டெல்லியில் என்ன நடந்திருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. வரப்போகிற குழந்தைங்களெல்லாம் நாய் கடிக்குது, பெரியவங்களெல்லாம் நாய் தாக்குது, நாய்க்கடியால் நிறைய குழந்தைகள் உயிர் இல்லாமல் இருக்குது, நாய்க்கடியால் குழந்தைங்களாம் இறந்து போகுது, பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆபத்தாக இருக்குது அப்படின்னு டெல்லியில் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் சுப்ரீம் கோர்ட்லேருந்து என்ன பதில் வந்திருக்குன்னா, ஸோ டெல்லியில் இருக்கிற நாய்களெல்லாம் பிடிச்சி ஷீல்டில் போட்டு பாதுகாப்பு பண்ணுங்கன்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேள்விப்பட்ட டாக் லவர்ஸ், நீங்கள் எப்படி அந்த மாதிரி சொல்லலாம், என்ன ஷீல்டில் போட்டு வைப்பீங்க, நாய்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையிலும் சரி, டெல்லி, நிறைய இடத்துல, பெங்களூர், நிறைய இடத்துல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தில் நாய்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த உயிரில்லாத ஜீவன்களை நாங்கள் தான் பாதுகாப்பணும், நீங்கள் ஒரு லவ்வோடு இருங்க, நாய்ங்க மேலே, நாய்களெல்லாம் கடிக்காது அப்படின்னு டாக் லவர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆப்போசிட் சைடில் என்ன சொல்லியிருக்காங்களா, நாங்கள் டாகுக்கெல்லாம் அன்பு இல்லாமல் அந்த நாய் எடுத்துகிட்டு போய் சாவடிங்க அப்படியெல்லாம் சொல்லலை, அதனால எங்கள் வீட்டில் என்னுடைய குழந்தை உயிரிழந்திருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவருக்கு நாய்க்கடி அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துருக்காரு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. எங்களுக்கு உரிய பாதுகாப்பு வேணும், அந்த நாயினால எங்களுடைய குழந்தை அஃபெக்ட் ஆகாமல், எங்களுடைய பெரியவங்க அஃபெக்ட் ஆகாமல் எங்களுக்கு உரிய பாதுகாப்பு உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு டாக் லவர்ஸ், அதெல்லாம் என்னால் முடியாதுங்க, அதை நாங்கள் எப்படி பண்ண முடியும், அது கவர்மெண்ட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நீயா நானால கூட இதை பற்றி பேசியிருந்தாங்க. இப்போ அந்த ஷோவே இருக்கக்கூடாது, அந்த ஷோ ஸ்ட்ரீட் டாக்ஸ் மேலே எல்லாருக்கும் வெறுப்பு உண்டாகும் அப்படின்றதுனால அந்த ஷோவை இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஷோவும் எடுத்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஷோவில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறேன். அந்த ஷோவில் இருக்கவங்க அம்முன்ற ஒருத்தவங்க நீங்கள் ஏன் நாய்களெல்லாம் இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நாய்களெல்லாம் நீங்கள் அன்பாக பாருங்கள், நீங்கள் அன்பாக பார்த்தீங்கன்னா அதுவும் அன்பாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் தராது, எனக்கு நான் 4-5 நாய்களை வளர்த்துட்டு இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, ஆனால் எனக்கு நாய்கள் தான் உழுகும் அப்படின்னு பேசியிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க, இதெல்லாம் சரிதாம்மா, நான் என் குழந்தை போயிட்டு இருக்கப்ப ஒரு நாய் குறுக்கா இறந்துச்சுமா, இதுக்கு தான்மா பதில் சொல்கிறா அப்படின்னு கேட்குறப்ப அந்த சைடில் இருக்கிறவங்க, சரிங்க நாய் குறுக்க வந்ததுனால ஒரு குழந்தை இருந்துச்சுன்னு சொல்லுங்க, இதே ஒரு குழந்தை வந்திருந்தேன்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்கிறப்ப கோபி எனக்கும் செம்ம கோவம் வந்துருச்சுங்க. அவங்கள பிடிச்சி நல்லா திட்டி விட்டார். நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் சொல்லலாம், இந்த மாதிரி பேசவே கூடாது, ஒரு நாய்க்கு குழந்தைக்கும் நீங்கள் வித்தியாசம் இல்லையா அப்படின்னு ரொம்ப அவங்கள நல்லா வறுத்து எடுத்துட்டாரு. ஒரு குழந்தையா பாருங்க, ஒரு நாயை மட்டும் பாருங்க, நான் நாய் வளர்க்கறதுனால ஒரு குழந்தையும் நாயும் ஒன்றாயிடாது இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு கோபினா. இந்த தரப்பில் இருக்கிறவங்களுடைய அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் வந்ததோ அதெல்லாம் சொன்னாங்க. தென் அந்த சைடில் இருக்கிறவங்க நாய்களெல்லாம் அன்பாக நேசிங்க, நீங்கள் அன்பாக நேசிச்சிங்கன்னா உங்களை கடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா, எங்கள் அம்மாவும் ஒரு நாய் கடிச்சிருக்குங்க, இதுவரையும் ஒரு 7-8 வருஷமாக நான் அதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதுவரையும் எங்களுக்கு க்யூர் ஆகவே இல்லை அப்படின்னு ரொம்ப மன உளைச்சல் அவங்க பேசியிருக்காங்க. அந்த தரப்புலேருந்து இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா, எந்த ஒரு ஆன்சரும் இல்லை, அதுக்கு எங்களுக்கு தெரியாது
நீங்க எல்லாரும் நாய்களுக்கு சாப்பாடு போடுங்க, அது உங்களுக்கு வந்து நன்றியா இருக்கும், நன்றி விசுவாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எங்களுக்கு என்னங்க தீர்வு, எங்க அம்மாவை இந்த மாதிரி கடிச்சிருக்கு, எங்க பொண்ணு செத்து இருக்காங்க, எங்க வீட்டுல இந்த மாதிரி இருக்காங்க, எங்க பக்கத்து வீட்டுல இந்த மாதிரி இருக்காங்களே, நாயால பாதிக்கப்பட்டு இருக்காங்க, இதுக்கு என்னங்க தீர்வுன்னா, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்கிறப்ப கோபி என்ன கேட்குறாரு, சொல்லுங்கம்மா இதுக்கு என்ன தீர்வு என்ன அப்படின்னு கேட்குறப்ப, இதுக்கெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது சார், இதுக்கு கவர்மெண்ட் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் டெத் கவுண்டரில் 20,000 பேர் இறந்து போகிறாங்க வெறும் நாய்க்கடியால் அப்படின்னு, ரேபிஸ் நோயால் வந்து 20,000 பேர் இறந்து போகிறாங்க. ஓ மை காட், இட்ஸ் டூ ஷாக்கிங் பாருங்க. கொரோனா டைமில் தான் நிறைய நாய்கள் எல்லாம் அதிகமாக பெருகிடுச்சுன்னு சொல்லப்படுது. லாஸ்ட் இயர்ல, அதாவது 2024ல 37 லட்சம் பேரை நாய் கடிச்சிருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு 10,000 பேரை வந்து நாய் கடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இந்தியாவில் 36% ரேபிஸ் நோயால இறந்து போறாங்கன்னு தகவல் இருக்குங்க. இப்போ அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். அட்வான்டேஜ் என்னன்னா, எங்களுக்கு நாய்களெல்லாம் வேணுங்க. ஏன்னா எங்கள் ஊர் சைடு வந்து திருட்டெல்லாம் நிறைய நடக்கும். அதனால எங்களுக்கு வந்து நாய் வேணும். நாய் வந்து யாராவது ஒரு புது மனுஷன் அந்த ஒரு 10 மணி 11 மணி நைட் டைமில் யாராவது வந்தாங்கன்னா நாய்கள் வந்து குலைக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. குரங்களுடைய நாய்கள் இல்லைன்னா மங்கீஸ் வந்து அதிகமாக ஆகிடும். அதுக்கு நாயே பரவாயில்லப்பா அப்படின்ற அளவுக்கு வந்து மங்கீஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா மங்கீஸ் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பழங்கள், மாவு பாக்கெட்டு, நிறைய பருப்பு, அந்த மாதிரி வகையானது வந்து மங்கீஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போகும். அந்த மாதிரி நிறைய மங்கீஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூனை எலி தொல்லையெல்லாம் ரொம்ப அதிகமாக வந்துடுங்க. பூனை எலி மங்கி நிறைய வந்து அதிகமான தொல்லைகள் வந்துடும். நாய் இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் ஓகேவா இருக்குது. ஸோ இது இல்லைன்னா அதிகமாக வந்துடும் அப்படின்னு சில தரப்புகள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெட் லவர்ஸ், இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒருத்தவங்க வந்து இல்லை இறந்து போயிட்டாங்க அப்படின்ற இடத்துல வந்து யாராலையும் அவங்கள வந்து நிரப்பவே முடியாது. ஸோ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நாய் அந்த மாதிரி நாய்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வளர்த்து அது வந்து ஒரு குழந்தையாகவே அவங்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் பாண்டிங்காக அவங்க வந்து இருக்காங்கன்னா, சில பேர் பல பேர் நான் பார்த்துருக்கேன், நல்லா எமோஷ்னல் பாண்டிங்காகவே இருக்காங்க. அது நாயை வந்து குழந்தை மாதிரி தான். நாயெல்லாம் சொல்லாதீங்க, குழந்தைன்னு சொல்லுங்க அப்படின்னு சில பேர் நிறைய பேர் திட்டெல்லாம் திட்டுவாங்க. நீங்கள் எப்படி நாயின்னு சொல்லலாம், இதுக்கு பேர் இருக்குது, பேரை வச்சு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனிமையில் இருக்கிறவங்களுக்கும் நாய் வந்து ஒரு வரம். நாய் மட்டும் இல்லாமல் ஒரு பூனை நாயெல்லாம் சில பேருக்கு வரமாகவே இருக்குது. வேறு சில பேர் என்ன சொல்கிறாங்களா, அதெல்லாம் இல்லைங்க, எங்கள் வீட்டில் எனக்கு குழந்தை இருந்திருக்குங்க, எங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்குது, எனக்கு என்னங்க தீர்வு பண்ண போகிறீங்க, எங்கள் ஊரில் வந்து எங்கள் பெரியவர் வந்து இந்த மாதிரி நாய் கடிச்சு இறந்துட்டாரு, இதுக்கு என்னங்க தீர்வு பண்ண போகிறீங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து இளைஞர்களெல்லாம் பைக்கில் போகும்போது நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். முக்கியமான காரணம் இந்த நாய்கள் தான் முக்கியமான காரணமாக இருக்கும். போகிற வரை சைலண்ட்டாக ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அது ரொம்ப அமைதியாக இருக்கும். ஓகே, இந்த சைடு வரல போல நாயின்னு நிறைய பேர் ஸ்பீடாக போகும்போது சடனாக நாய் வந்து குறுக்க வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. நிறைய பேர் இறந்துருக்காங்க. நிறைய பேர் கால் இல்லாமல் நிறைய உயிர் சேதங்கள் அதிகமாக இருக்குது. ஆக்சிடென்ட்டால் கடிது மட்டும் இல்லாமல் ஆக்சிடென்ட்டால் நிறைய பேர் இறந்துருக்காங்க. இதுவும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இங்கே யாருமே நாய்க்கு வந்து எதிராக இருக்கிறவங்க யாருமே கிடையாது. அவங்களுடைய பாதிப்பை வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் எனக்கு இந்த மாதிரி பாதிப்பு நடந்துருக்கு, எங்கள் வீட்டில் குழந்தை இல்லாமல் இருக்குது, நாங்கள் இதுவரையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம், அந்த மாதிரி அவங்களோட பாதிப்பை தான் சொல்லியிருக்காங்க. தவிர எங்களுக்கு நாய் வேணாம் அப்படி அந்த மாதிரி யாரும் எந்த ஒரு டிசிஷனோ இதுவரை யாருமே சொன்னதில்லை. அவங்களோட பாதிப்பை சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏதாவது எங்களுக்கு தீர்வு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது குலைக்கும் போது எங்களுக்கு பயம் வருது, ஸோ அதை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மக்களே, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நாயினால எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் நல்லது நடந்திருக்குங்க, நாயினால எனக்கு வந்து இந்த மாதிரி கெட்டதெல்லாம் நடந்திருக்கு, இந்த மாதிரி இல்லாமல் போயிருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்சிடென்ட் நடந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.